Welcome to Wow Home Arts. Hi subscribers and friends. இன்னைக்கு நம்ம வீடியோவில் acrylic bottle reuse ஐடியாவோட செகண்ட் வீடியோ பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் acrylic bottle ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெட் கலர் acrylic பெயிண்ட் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கோட் கொடுத்தாலே போதும், இது நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே டிசைன் பண்ணுறதுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக க்ளூ தேவைப்படும். இப்போ நல்லா பாட்டில் காஞ்சதுக்கப்புறமா ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த க்ளூவை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த பருப்போட அந்த ஃப்ளாட் சைடு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இதே போல் நம்ம அந்த குட்டி பாட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். பாட்டில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பருப்பு ஒட்டி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வந்து காயட்டும். எல்லாமே நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் திரும்பவும் வந்து ஒரு கோட் கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது நம்ம சேனலில் போட்ட கிராஃப்ட் பண்ணிங்கன்னா தவறாமல் அந்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க. நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடில் எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை வந்து கொஞ்சமாக வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் அந்த பருப்பு மேலே டாட்ஸாக வச்சுக்கிறேன். எல்லோ கலர் பெயிண்ட்டுக்கு பதிலாக உங்ககிட்ட வந்து கோல்டு கலர் பெயிண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அது வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மேலே இருக்கிற கேப்பில் இந்த மாதிரி த்ரெட் வந்து ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ரோல் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேலேயும் ரெட் கலர் பெயிண்ட் வந்து போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்து எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம கோல்டு கலர் கிளிட்டர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை எடுத்து நீங்கள் இந்த பாட்டிலோட மேலே நம்ம த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான், ஈஸியாக பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.